11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பேரேட்டு கணக்குகள் தயாரித்தல். கணக்கு அக்கவுண்ட் ஒரு வணிக நிறுவனத்துக்கும் அதன் வாடிக்கையாளருக்கும் இடையே நடைபெறும் பணமதிப்பிலான செயல்பாடுகளின் தொகுப்பு கணக்கு எனப்படும். பேரேடு லெட்ஜர். பேரேடு என்பது ஆள்சார் சொத்துக்கள், பொறுப்புகள், செலவுகள் மற்றும் வருமானம் ஆகிய கணக்குகளில் இடம்பெற்றுள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்று திரட்டி அதன் இறுதி விளைவை காட்டக்கூடிய ஒரு தொகுப்பு அறிக்கை ஆகும். பற்று இருப்பு டெபிட் பேலன்ஸ். ஒரு பேரேட்டு கணக்கின் பற்று பக்கத்தின் மொத்தம் வரவு பக்கத்தின் மொத்தத்தை விட அதிகமாக இருந்தால் அதன் இருப்பு தொகை பற்று இருப்பு எனப்படும். வரவு இருப்பு கிரெடிட் பேலன்ஸ். ஒரு பேரேட்டு கணக்கின் வரவு பக்கத்தின் மொத்தம் பற்று பக்கத்தின் மொத்தத்தை விட அதிகமாக இருந்தால் அதன் இருப்பு தொகை வரவு இருப்பு எனப்படும். இருப்பு இன்மை, அதாவது ஒரு கணக்கின் பற்று வரவு இரண்டு பக்கங்களின் மொத்தமும் சமமாக இருப்பது. ஒரு கணக்கின் பற்று பக்கத்தின் மொத்தம் வரவு பக்கத்தின் மொத்தம் இரண்டும் சமமாக இருந்தால் அந்த கணக்கு எந்த இருப்பையும் காட்டாது. வினா எண் 1. பின்வரும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிந்து பேரேட்டில் எடுத்து எழுதவும். 2016 ஜனவரி 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரூபாய் 10,000. 5 வங்கியில் செலுத்தியது ரூபாய் 5,000. 7 ராம் என்பவரிடமிருந்து சரக்குகளை ரொக்கத்திற்கு வாங்கியது ரூபாய் 1,000. குறிப்பேட்டு பதிவு 2016 ஜனவரி 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. ரொக்கம் உள்வருகிறது, தருபவர் உரிமையாளர். ரொக்கம் சொத்து கணக்கு, உரிமையாளர் ஆள்சார் கணக்கு, அதாவது உரிமையாளரது முதல் கணக்கு. ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு ரூபாய் 10,000. ஜனவரி 5 வங்கியில் ரொக்கம் செலுத்தியது. ரொக்கத்தை பெறுபவர் வங்கி. ரொக்கமானது வியாபாரத்திலிருந்து வெளிச்செல்கிறது. பெறுபவரை பற்றுவை, வெளிச்செல்லுமற்றை வரவை. எனவே குறிப்பேடு வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. தொகை ரூபாய் 5,000. ஜனவரி 7 ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. ரொக்கத்திற்கு வாங்கிய சரக்கு உள்வருகிறது, எனவே கொள்முதல் கணக்கு பற்று. ரொக்கமானது வெளிச்செல்கிறது, எனவே ரொக்க கணக்கு வரவு ரூபாய் 1,000. இடம்பெற வேண்டிய பேரேட்டு கணக்குகள். முதலாவது ரொக்க கணக்கு, இரண்டாவது முதல் கணக்கு, மூன்றாவது வங்கி கணக்கு, நான்காவது கொள்முதல் கணக்கு. பேரேட்டு கணக்குகள். முதலாவதாக ரொக்க கணக்கு. பேரேட்டு கணக்குகள் கணக்கேடுகளின் இரண்டு பக்கம் எழுதப்படும். கணக்கின் இடது கை பக்கம் பற்று என எழுதி கொள்ள வேண்டும். 5 பத்திகள் உள்ளன. முதலாவதாக நாள் பத்தி, இரண்டாவது விவரம் பத்தி, மூன்றாவது பேரேட்டு பக்க எண் பத்தி, நான்காவது 5வது பத்திகள் தொகை எழுதப்படும். வலது கை பக்கம் வரவு என அழைக்கப்படும். இங்கும் 5 பத்திகள். முதலாவது நாள் பத்தி, இரண்டாவது விவரம் பத்தி, மூன்றாவது பேரேட்டு பக்க எண், நான்காவது 5வது பத்திகள் தொகை எழுதப்படும். முதலாவது குறிப்பேடு ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. எனவே ரொக்க கணக்கினுடைய பற்று பகுதியில் அதற்கு வரவு வைக்கக்கூடிய கணக்கான முதல் கணக்கினை எழுதி கொள்ள வேண்டும். முதல் கணக்கு ரூபாய் 10,000. இரண்டாவது குறிப்பேடு வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. எனவே ரொக்க கணக்கினுடைய வரவு பகுதியில் அதற்கு பற்றுப்பதிவான வங்கி கணக்கினை எழுதி கொள்ள வேண்டும். தொகை ரூபாய் 5,000. அடுத்து ஜனவரி 7வது நாள் குறிப்பேடு கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு என உள்ளது. எனவே ரொக்க கணக்கினுடைய வரவு பகுதியில் அதற்கு பற்றுப்பதிவான கொள்முதல் கணக்கு என எழுதி தொகை பத்தியில் ரூபாய் 1,000 எழுதி கொள்ள வேண்டும். குறிப்பேட்டிலிருந்து ரொக்க கணக்குகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டவட்ட நிலையில் இரண்டு பக்க மொத்தங்களையும் ஒப்பிட வேண்டும். பற்று பக்க மொத்தம் 10,000, வரவு பக்க மொத்தம் 6,000. பற்று பக்க மொத்தம் 10,000 என இருப்பதால் அதனை மொத்த தொகை பத்தியில் எழுதி கொள்ள வேண்டும். அதே தொகையை வரவு பக்க மொத்த தொகையிலும் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து ரொக்க கணக்கு முடிக்கப்பட வேண்டும். இதற்கு ஜனவரி 31ஆம் தேதி என எழுதி தொகை குறைவாக உள்ள வரவு பக்கத்தில் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இருப்பு கீ என எழுதி கொள்ள வேண்டும். இருப்பு தொகையான ரூபாய் 4,000 எழுதப்பட வேண்டும். அதாவது 10,000 கழிக்க 6,000 சமம் 4,000 எழுதப்பட வேண்டும்.
அடுத்து கணக்கை தொடருதல். அதாவது ஜனவரி மாத இறுதி இருப்பு கையில் உள்ள ரொக்கம் 4000ஐ அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கணக்கில் கொண்டு வர வேண்டும். எனவே அதனை பற்று பகுதியில் பிப்ரவரி 1 என்று எழுதி இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது இருப்பு கீக்கோ என எழுதி 4000ஐ பதிவு செய்ய வேண்டும். அதாவது ஜனவரி மாத ரொக்க கையிருப்பு ரூபாய் 4000 இறுதி இருப்பு, அது பிப்ரவரி மாதத்திற்கு தொடக்க இருப்பாக எழுதப்பட வேண்டும். அடுத்து மீண்டும் முதலாவது குறிப்பேட்டை கவனிக்கவும். ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு என உள்ளது. ரொக்க கணக்கு பேரேட்டில் எடுத்து எழுதப்பட்டு விட்டது. எனவே அடுத்து எழுத வேண்டிய கணக்கு முதல் கணக்கு. ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு என்பது குறிப்பேடு. எனவே முதல் கணக்கினுடைய வரவு பகுதியில் அதற்கு பற்றுப்பதிவான ரொக்க கணக்கு ரூபாய் 10,000 என எழுதப்பட வேண்டும். முதல் என்பது உரிமையாளர் தொழில் தொடங்கும் பொழுது கொண்டு வருவது. எனவே அது ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய பதிவு, வேறு பதிவுகள் இடம்பெறாது. எனவே வரவு பகுதியில் மட்டுமே பதிவு இடம்பெறும் தருபவரை வரவு என்ற விதிப்படி. எனவே வரவு பகுதியில் ரொக்க கணக்கு ரூபாய் 10,000ஐ அதே 10,000 தொகை மொத்த தொகையிலும் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு அந்த 10,000ஐ பற்று பக்க மொத்த தொகையிலும் எழுதி கொள்ள வேண்டும். தற்பொழுது முதல் கணக்கு முடிக்கப்படும். ஜனவரி 31 அன்று இருப்பு கீழிறக்கப்பட்டது என பற்றுப்பதில் எழுதி ரூபாய் 10,000 எழுதி கொள்ள வேண்டும். அதாவது இது வரவு இருப்பை காட்டும். அடுத்து கணக்கை தொடருதல். பிப்ரவரி 1ஆம் தேதி வரவு பகுதியில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது என எழுதி ரூபாய் 10,000 எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த குறிப்பேடு வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு என உள்ளது. எனவே அடுத்து தயாரிக்க வேண்டிய கணக்கு வங்கி கணக்கு. வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. எனவே வங்கி கணக்கினுடைய பற்று பக்கத்தில் ஜனவரி 5ஆம் தேதி அதற்கு வரவு பதிவான ரொக்க கணக்கு என எழுதி தொகை ரூபாய் 5,000 எழுதப்பட வேண்டும். வேறு வங்கி நடவடிக்கை இல்லாததால் 5,000ஐ பற்று பக்க மொத்த பத்தியில் எழுதி கொள்ள வேண்டும். அதே தொகையை வரவு பக்க மொத்த பத்தியிலும் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து வங்கி கணக்கு முடிக்கப்படும். ஜனவரி 31 அன்று வரவு பக்கம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது என எழுதி ரூபாய் 5,000 எழுதி கொள்ள வேண்டும். அதாவது வங்கியில் உள்ள இருப்பு ரூபாய் 5,000 என்பதை குறிக்கும். அடுத்து கணக்கை தொடருதல். பிப்ரவரி 1 அன்று பற்று பகுதியில் இருப்பு கீக்கோ என எழுதி ரூபாய் 5,000 எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த குறிப்பேடு கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு என உள்ளது. எனவே அடுத்து தயாரிக்க வேண்டிய கணக்கு கொள்முதல் கணக்கு ஆகும். குறிப்பேடு கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. எனவே கொள்முதல் கணக்கினுடைய பற்று பகுதியில் ஜனவரி 7 அன்று ரொக்க கணக்கு என எழுதி ரூபாய் 1000 எழுதி கொள்ள வேண்டும். வேறு நடவடிக்கை இல்லாததால் பற்று பக்க மொத்த பகுதியில் ரூபாய் 1000 எழுதி கொள்ள வேண்டும். அதே தொகையை வரவு பக்க மொத்த பத்தியிலும் எழுதி கொள்ள வேண்டும். ஜனவரி 31 அன்று கணக்குகள் முடிக்கப்படுவதற்காக இருப்பு கீ என எழுதி ரூபாய் 1000 என எழுதப்படும். அடுத்து கணக்கை தொடருதல். பிப்ரவரி 1 அன்று இருப்பு கீக்கோ என எழுதி ரூபாய் 1000 எழுதப்பட வேண்டும். பேரேட்டு கணக்குகள் முடிக்கப்பட்ட நிலையில் பேரேட்டு கணக்கு காட்டக்கூடிய இருப்புகளை கொண்டு இருப்பாய்வு தயாரிக்கப்படும். அதாவது இருப்பாய்வு என்பது அனைத்து பேரேட்டு கணக்குகளினுடைய பற்று இருப்புகளையும் வரவு இருப்புகளையும் காட்டக்கூடிய ஒரு அறிக்கை ஆகும். இங்கு முதலாவது ரொக்க கணக்கு பற்று இருப்பை காட்டுகிறது ரூபாய் 4,000. இரண்டாவது வங்கி கணக்கு ரூபாய் 5,000 பற்று இருப்பை காட்டுகிறது. மூன்றாவது கொள்முதல் கணக்கு ரூபாய் 1000 பற்று இருப்பை காட்டுகிறது. அடுத்து வரவு பகுதியில் முதல் கணக்கு ரூபாய் 10,000 காட்டுகிறது. எனவே வரவு மொத்தமும் பற்று மொத்தமும் சமன்பட வேண்டும். இங்கு வரவு மொத்தம் பற்று மொத்தம் இரண்டும் ரூபாய் 10,000. எனவே இருப்பாய்வு சமன்பட்டு விட்டது. எனவே அனைத்து கணக்குகளும் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என ஊகிக்கலாம். வாழ்க வளமுடன். வினா எண் 1 நிறைவு பெற்றது.